இந்த ஆதி குணசேகரன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளானுமே வந்து ஜனனிக்கும் ஈஸ்வரிக்கும் சண்டையை கொண்டு வருது அப்படின்னு தாங்க நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஈஸ்வரியே வந்து ஜனனியை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக ஜனனி இப்படிலாம் வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து ஜனனி வந்து ஒரு வேளை இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஆதி குணசேகரன் சொல்ற மாதிரி தப்பு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து உண்மையிலே மன கஷ்டம் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலுங்க. இந்த பக்கம் ஆதி குணசேகரன் வந்து ஒரு வக்கீல வீட்டுக்கு வர வைக்கிறாரு. வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் கிட்ட இருந்து ஒரு ஃபார்ம் வந்து வாங்குறாரு. வாங்கிட்டு அதை வந்து ஈஸ்வரி கையில் வந்து கொடுக்குறாரு. இந்த ஈஸ்வரி இதை கையில் வாங்கிக்கோ, இதில் நீ வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த வீட்டில் உள்ள மற்ற 3 பேர்கிட்டையுமே நீ வந்து சைன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட ஈஸ்வரி வந்து என்ன இது, என்ன சைன், எதுக்காக இது வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸ்வரி வந்து கேட்கும்போது, இது வந்து ஒரு கேஸ்க்கான ஒரு ஃபைலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க யாரையுமே எந்த தொந்தரவும் வந்து பண்ணலை, எல்லாருமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சைன் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இப்போ இருக்கிற மாதிரி எப்பயும் போல் வந்து சந்தோஷமாக எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஸ்வரி இதை நாங்கள் வந்து பண்ணுறோம். நீ தயவு செஞ்சு இதில் கையெழுத்து போட்டுட்டு அவங்க 3 பேர்கிட்டையுமே நீ கொஞ்சம் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. எதுக்காக சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா கூட நம்ம கிட்ட வந்து சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி அதே மாதிரி போயிட்டு அவங்க கிட்ட கையெழுத்து கேட்கும் போது அவங்க யாருமே வந்து இதுல எங்களால வந்து போடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க, நாங்க எதுக்கு இதுல சைன் போடணும், எங்களாலலாம் இதுல வந்து சைன்லாம் போடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற எதையுமே நாங்க வந்து மறக்கவே கிடையாது, மறக்கவும் மாட்டோம். அதனால இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நந்தினி, ரேணுகா எல்லாருமே கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. இங்க ஜனனியும் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல வந்து அப்படியே எகிரிக்கிட்டே வர, அதை பார்த்துட்டு கதிர், ஞானம், ஆதிசேகரன் 3 பேருக்குமே மூஞ்சி அப்படியே மாறுது. கதிர் வந்து சொல்றா, ஏன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க தான் இப்போ முன்ன மாதிரி இல்லை, நாங்க மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவாதான் சொன்னாலும் நீங்க அதை ஏன் புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறீங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நாங்க இதெல்லாம் வந்து பண்ண சொல்றோம். அதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆகுது, இதெல்லாம் நீங்களா பண்றீங்களா இல்லை யாராவது சொல்லி கொடுத்துட்டு நீங்க இப்பெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியை ஜாடமாடியா கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஜனனி வந்து, என்ன கதிர் நீ எதுக்கு வந்து ஜாடமாடியா பேசுற, என்ன தானே நீ டைரக்டா பேசுறேன்னு எனக்கு தெரியும், நீங்க எங்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன கொடுமையை நாங்க அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கறத நாங்க மறக்கவும் மாட்டோம். கண்டிப்பா வந்து ஆதி குணசேகரன் நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விடவே மாட்டேன். அது வரைக்கும் இந்த கேஸை வந்து நீங்க ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அக்காவை விட்டு இதெல்லாம் நீங்க பண்ண சொல்றீங்க. இது என்னைக்குமே வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இது ஜனனி வந்து சொல்ல, ஈஸ்வரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோவம் தான் வருது. ஏன்னா ஆதி குணசேகரன் இப்போ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் புருஷனை பற்றி இந்த மாதிரிலாம் ஜனனி சொல்கிறது ஈஸ்வரிக்கு கோபம் வருது. அதனால இங்கே ஈஸ்வரிக்கும் ஜனனிக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க, எதுக்காக ஜனனி இப்படி இருக்கா, அவங்க கேட்கறது ஒரு சைன் தானே, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, எதுக்காக நீ எதையுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே ஒத்து போகவே மாட்டேங்கிற, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அவங்க சொல்கிற மாதிரி தான் நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு ஜனனி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஈஸ்வரி அக்காக்காக நான் ஒன்று ஒன்றா பார்த்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துமே வந்து பார்த்து பண்ணுறேன், ஆனால் அவங்க இப்படிலாம் நம்மளை பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவே வந்து ஜனனி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அவங்க கிட்ட பேசுறாங்க. இதை பார்த்து நந்தினி, ரேணுகா எல்லாருமே ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. எதுக்காக ஈஸ்வரி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருந்த ஈஸ்வரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனனிக்கு சப்போர்ட் மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஈஸ்வரி வந்து ஆதி குணசேகரன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை போடுறதுனால அதை நம்பிக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து ஜனனி சொல்றா, ஈஸ்வரி அக்கா நல்லா இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீங்க எப்பயும் போல நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜனனி வந்து எப்பவுமே பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஜனனி உண்மையிலேயே ஈஸ்வரி அக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, போதும் ஜனனி போதும், எனக்காக நீ இதுக்கு மேல எதுவுமே வந்து பண்ண வேண்டாம், என்ன காரணம் காட்டியே நீ இந்த குடும்பத்துல நீ என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, அது வெளிப்படையா என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, நான் வந்து கேட்டாலுமே எந்த பதிலும் எனக்கு வர மாட்டேங்குது, இதுக்கு மேல இந்த விஷயத்த நீ வந்து விட்டுரு, நீ எதுவுமே வந்து பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. இதனால உண்மையிலே குடும்பத்துல பல குழப்பங்கள் வரப்போகுதுங்க. ஜனனி ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருக்காங்க. ஈஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.
இதுக்கப்புறம் ஈஸ்வரி ஜனனி 2 பேருக்குமே இடையில வந்து விரிசல் விழ போகுதா, அந்த விரிசலை பயன்படுத்தி அவங்க 3 பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது நம்ம வெயிட் பண்ணி அடுத்தடுத்த வந்து பதிவுல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.